இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் அமைந்துள்ள SBI வங்கியில் நள்ளிரவில் கதவை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், தற்போது அந்த SBI வங்கியில் ஏதேனும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா? CCTV காட்சிகளை வைத்து கொள்ளையர்கள் யார் என்பது இதுவரை தெரிய வந்திருக்கிறதா? சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் அமைந்துள்ள SBI வங்கியின் பின்புற பூட்டு உடைக்கப்பட்டு கதவுகள் உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் உள்ளே புகுந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இயங்கி வருகிறது SBI வங்கியின் கிளை. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் PNG காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு காம்ப்ளெக்ஸின் முதல் தளத்தில் SBI வங்கியின் கிளையானது இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை வழக்கம் போல இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் வங்கியை திறந்து உள்ளே சென்று பார்ப்பதற்காக சென்றபோது பின்பக்க கதவானது உடைக்கப்பட்டு பூட்டு உடைக்கப்பட்டு இரும்பு பொருளால் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மர்ம நபர்கள் சில உள்ளே வந்து சென்று உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் உடைத்து சென்றதற்கான அடையாளங்கள் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்துதான் உடனடியாக திருவல்லிக்கேணி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திருவல்லிக்கேணி போலீசார் சம்பவ இடம் வருந்தனர். குறிப்பாக திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சந்தோஷ் கிதிமானி தலைமையில் போலீசார் வரவழைக்கப்பட்டு இங்கு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மோப்பனாய் பிரிவினர் அதேபோன்று தடயவியல் நிபுணர்கள் இங்கு வந்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மர்ம நபர்கள் இரும்பு பொருட்களை கொண்டு அந்த SBI வங்கியின் பின்புற பூட்டையும் அதேபோன்று கதவையும் உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார்களா அல்லது கொள்ளை உள்ளே இருந்த பணம் மற்றும் ஆவணங்கள் வேறு ஏதேனும் திருடி சென்றார்களா என்பது குறித்து தற்போது அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே இந்த வங்கி நிர்வாகமானது இந்த வங்கிக்கு இன்று சேவை காரணமாக செயல்படாது எனவும் தயவு கூர்ந்து வாடிக்கையாளர்கள் இங்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அருகில் உள்ள திருவல்லிக்கேணி கிளையை நாட வேண்டும் எனவும் அவர்கள் வெளியில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள், நோட்டீஸ் போர்டில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் CCTV காட்சிகளை கைப்பற்றி தற்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டு உள்ளே சென்ற மர்ம நபர்கள் யார், அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள், உள்ளே கொள்ளை முயற்சி மட்டும்தான் நடந்திருக்கிறதா அல்லது கொள்ளை அடித்திருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இங்கு இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் இந்த சாலையில் இருக்கக்கூடிய முன்புறம் மற்றும் பின்புற பகுதியில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை கைப்பற்றி திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே இந்த வங்கிக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சென்று இங்கே இந்த சம்பவம் அறிந்து உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள திருவல்லிக்கேணி கிளைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே ஒரு வாடிக்கையாளர் இருக்கிறார். அவர் இன்று காலை பணம் எடுப்பதற்காக வந்துள்ளார். ஆனால் இங்கிருந்த போலீசார் மற்றும் வங்கி ஊழியர்கள் இங்கு வங்கி செயல்படாது என அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரிடமே கேட்கலாம். அண்ணா வணக்கம், இங்க காலையில என்ன காரணத்துக்காக வந்தீங்க, என்ன சொல்றாங்க? ATMல பணம் எடுக்க வந்தோம். ATM ஒர்க் ஆகாது, பணம் எடுக்காதீங்க, வேற பிரான்ச்சில் எடுத்துங்கன்னு சொல்றாங்க. இல்ல இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கிறதா சொன்னாங்களா? திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லாம் போலீஸா தான் இருக்காங்க. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? உங்களை மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த வங்கிக்கு வந்துட்டு இருக்காங்களா? எல்லாம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க உங்களுக்கு? பணம் இப்ப எடுக்காதீங்க, ATM ஒர்க் ஆகாதுங்கிறாங்க. உங்க பேர்? சுல்தான் கான். இன்னைக்கு காலையில பணம் எடுக்க வந்த ஒரு நபர்கிட்டையும் போலீசாரும் வங்கி ஊழியர்களும் இங்க பணம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் வெளியில வந்து நோட்டீஸ் போர்டில் அவங்க அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு வங்கி செயல்படாது, வாடிக்கையாளர்கள் அருகில் உள்ள வேற கிளையை நாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ள புகுந்த மர்ம நபர்கள் கொள்ளை அடிச்சிருக்காங்களா இல்ல வெறும் கொள்ளை முயற்சியில் மட்டும்தான் ஈடுபட்டாங்களா, வேறு ஏதேனும் சத்தம் கேட்டு அவர்கள் தப்பி சென்றார்களா, எத்தனை மணிக்கு வந்தார்கள் என்பது குறித்து தற்போது CCTV காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.